Good evening to all. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா S4 ஓட சப்குரூப்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி S3 சொல்லிருந்தோமா? இப்போ S4 என்னன்னா S4. So இதுல 24 எலிமெண்ட்ஸ் இருக்குமா? 4 ஃபேக்டரியல் எலிமெண்ட்ஸ். அது எதுலாம்னா ஆக்சுவலாக நம்ம பார்ட்டிஷன் வச்சு எழுதிடலாம். இப்போ 4 ஓட பார்ட்டிஷன் என்னது 4 ஓட பார்ட்டிஷன் வந்து 3 + 1, அப்புறம் 2 + 2, அப்புறம் 2 + 1 + 1. இப்போ P4 வந்து இன்னொன்று வருமே 1 + 1 + 1 + 1 + 1. P4 வந்து 5 தானே. ஸோ 5 பார்ட்டிஷன்ஸ் எழுதியிருப்போம். ஸோ இது எப்படி எழுதுகிறோம்னா பாருங்கள், இதை வச்சு நான் எழுதிடலாம். இப்போ பாருங்கள், ஆர்டர் 4னா 4 சைக்கிள்ஸ் எழுத போகிறேன், 4 சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி. அப்போ எப்படி எழுதலாம்னா ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி எழுதிப்போம். இப்போ இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எதுலாம்னா சைக்கிள் 4 ஓகேங்களா. சைக்கிள் 4 1 2 3 4 கமா 1 2 4 3. நெக்ஸ்ட் சைக்கிள் வந்து எத்தனை சைக்கிள் இருக்கும் ஆல்ரெடி பார்த்துருப்போம், லாஸ்ட் கிளாஸ் போட்டிருப்போம். ஒரு 6 சைக்கிள்ஸ் இருக்கும். இந்த டைப்பில் 6 சைக்கிள்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். 1 2 4 3 1 3 2 4. அது எப்படி இருந்துச்சு லாஸ்ட் கிளாஸ் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி 1 3 4 2. நெக்ஸ்ட் வந்து 1 4 2 3. நெக்ஸ்ட் வந்து 1 4 3 2. ஸோ இந்த டைப்பில் ஓகே 4 சைக்கிள் இந்த டைப்பில் 6 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்லியிருப்போம்னா இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். 1 4 சைக்கிள்னு போட்டு குரூப்போட ஆர்டர் பை 4/1 போட்டு இன்ட்டு 1 ஃபேக்டோரியல் போட்டு 6 24/6 6. there are 6 எலமெண்ட்ஸ்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த 6 எலமெண்ட்ஸ் தான் எழுதியிருக்கேன். ரைட்டு. அடுத்து இந்த பேட்டர்னில் 3 + 1 அப்படின்னா 3 சைக்கிள் எழுத போகிறோம். அப்போ எப்படி எழுதணும்னா 1 3 சைக்கிள், அதாவது இது 4 = 4. இந்த பேட்டர்ன் வந்து 4 = 3 + 1 1 4 சைக்கிள் 1 சைக்கிள். இப்போ 24/3/1/1 தெரியாத லாஸ்ட் கிளாஸ் நான் போட்டிருப்பேன். இதை பற்றி ஃபுல் வீடியோஸ் போட்டிருப்பேன். 4/1/1 ஃபேக்டோரியல். அப்போ என்ன வரும்னா 8 வரும். 8 எலமெண்ட்ஸ் அப்போ எழுத போகிறேன். ஸோ இந்த பேட்டர்னில் 8 எலமெண்ட்ஸ் இருக்கும். பாருங்கள், இதில்னா 1 2 3 1 3 2 1 2 4 1 4 2. நெக்ஸ்ட் வந்து 1 3 4 கமா 1 4 3 கமா 2 3 4 கமா 2 4 3. ஸோ 8 எலமெண்ட்ஸ் வந்துருச்சு அந்த பேட்டர்னில். ஓகே. அடுத்து இந்த பேட்டர்ன் 4 = 2 + 2 2 + 2னா 2 சைக்கிளாக எடுக்கிறது. இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? 2 சைக்கிள்னு போட்டிருப்பேன். 2 சைக்கிள்னு போட்டு 24/2/2 இன்ட்டு 2 ஃபேக்டரியல்னு போட்டிருப்போம். அப்போ ஒரு 4 8 ஸோ 8 3 தானே வரும். ஆமாம், 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். அது யாருன்னா 1 2 1 2 3 4 1 2 3 4 1 3 2 4. அடுத்து 1 4 2 3. ஓகேங்களா. ஸோ இந்த டைப்பில் அப்புறம் 4 = 2 + 2 2 + 1 + 1. இது எப்படின்னா 1 2 சைக்கிள் 2 1 சைக்கிள்னு போட்டிருப்பேன். அப்போ என்ன எழுதியிருப்பேன்னா 24/2/1 இன்ட்டு 1 ஃபேக்டோரியல். இங்கே 1/2 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் எழுதியிருப்போம். அப்போ இங்கே வரும் there are 6 elements 4 6. இப்போ இந்த பேட்டர்னில் 6 எலமெண்ட்ஸ் இருக்கும். யாரெல்லாம்னா 1 2 1 3 1 4 2 3 2 4 3 4
6 எலமெண்ட்ஸ் இருக்கான் பாருங்க. 1 2 3 4 5 6. ஸோ இந்த பேட்டர்னில் 6 எலமெண்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பேட்டர்னில் ஐடென்டிட்டி ஃபஸ்ட்டே நான் எழுதிட்டேன். இந்த 1 + 1 ஐடென்டிட்டி. இப்போ கவுண்ட் பண்ணிங்கன்னா n ஆஃப் S4 வந்து 24 எலமெண்ட்ஸ் இருக்கும். பாருங்கள் கரெக்டாக இருக்கான்ட்டு. 6 7 11 15 18 20 29 ரைட்டாக பாருங்க. 7 11 15 18 20 22 23 24 ரைட். 24 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் A4னா யாருன்னா முக்கியமான குரூப். A4னா செட் ஆஃப் ஆல் ஈவன் பெர்முட்டேஷன்ஸ். ஈவன் பெர்முட்டேஷனில் யாருன்னா ஈவன் பெர்முட்டேஷன் E. இது ஈவன் பெர்முட்டேஷனா? நோ. இது வந்து இது 3 டிரான்ஸ்போசிஷன் எழுதும். இதெல்லாம் வராது. இது வருமா? இது வரும். 1 2 3 1 3 2 1 2 4 1 4 2 1 3 4 all the 3 cycles வரும். In general SN consists of all 3 cycles. இது பின்னாடி நம்ம படிப்போம். 2 3 4 2 4 3. ஸோ இது ஈவன் பெர்முட்டேஷன்ஸ். இது ஈவன் பெர்முட்டேஷன்ஸ். 1 2 3 4 1 3 2 4 1 4 2 3. இதெல்லாம் ஆட் பெர்முட்டேஷன்ஸ். அதை வராது. இப்போ n ஆஃப் A4 வந்து அதில் ஆஃப் 12 இருக்கும். 8 9 10 11 12. ஓகேங்களா? அப்புறம் இன்னொருத்தன் கிளைன் 4னு ஒரு இது இருப்பான். கிளைன் 4 குரூப் யாருன்னா, கிளைன் 4ன்னு அர்த்தம் எபிலியன் குரூப்பாக இருக்கும். ஐடென்டி எலமெண்ட்டோட ஆர்டர் 1, மற்ற எல்லா எலமெண்ட்டோட ஆர்டர் வந்து 2 இருக்கும். அது யாருன்னா இந்த குரூப்பு இந்த எழுதியிருக்கும் பார்த்தீங்களா, E. இது இவனோட சப் குரூப்பாக இருக்கும். 1 2 3 4 1 3 2 4 1 4 2 3. ஓகேங்களா? அப்புறம் ஆர்டர் 2ல் ஒருத்தர் இருப்பான். ஆக்சுவலாக இதெல்லாம் நார்மல் சப் குரூப்ஸ். ஓகேங்களா? ஆர்டர் 2ல் யார் இருப்பான்னா இந்த மாதிரி எழுதக்கூடிய ஆட்கள். 1 2 1 3 இப்படி எழுதிட்டே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் என்னது ஆர்டர் 2ல் இருக்கக்கூடிய சப் குரூப்ஸ். ஓகேங்களா? அதாவது இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதை வச்சு சில முக்கியமான கான்செப்ட்ஸ் கவுண்டிங் ப்ராசஸ் பண்ணுவோம். இப்போ ஆர்டர் ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி இப்போது டிவைசர் ஆஃப் இப்போ S3யில் பார்க்க வரோம்னு வச்சுக்கோங்க. S3 ஆர்டர் ஆஃப் S3 வந்து 6 தானே. இப்போ 6ஓட டிவைசஸ் என்னது 1 2 3. அப்போ S3யில் ஒவ்வொரு டிவைசருக்கும் ஒரு சப் குரூப் கிடைச்சதா. ஃபார் ஈச் பாசிட்டிவ் டிவைசர் M of 6க்கு there is a subgroup of order M in S3ல ஒவ்வொரு பாசிட்டிவ் டிவைசருக்கும் ஒவ்வொரு சப் குரூப் கிடைச்சது. கிளாஸ் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். ஆர்டர் ஆஃப் S4ங்கிற 12 24 வரும். இது அப்போ இதோட டிவைசஸ் என்னது 1 24 2 12 3 8 4 6. ஸோ இந்த 8 பாசிட்டிவ் டிவைசஸ் இருக்கும். இந்த 8 பாசிட்டிவ் டிவைசஸ்க்கும் என்னது சப் குரூப்ஸ் இருக்குது அந்த ஆர்டரில். அதுதான் இங்கே எழுதுறோம். ஃபார் ஈச் பாசிட்டிவ் டிவைசர் M of 24 there is a subgroup of order M in S4. ஒவ்வொரு பாசிட்டிவ் டிவைசருக்கும் ஒவ்வொரு சப் குரூப் இருக்கும். ஸோ இது மாதிரி எங்கேயுமே இருக்காது. சரி, A4ல் பார்த்தீங்கன்னா A4 டிவைசஸ் என்ன வரும்? A4னா 12 தானே. 1 12 2 6 இப்படி இருக்குமா, 3 4 இப்படி இருக்கும். ஸோ இப்போ இதில் இந்த ஆர்டர் 6 சப் குரூப்போட ஆர்டர் 6 இருக்கிற மாதிரி A4ல் ஒரு சப் குரூப் இருக்காது. ஓகேங்களா? அது பின்னாடி பார்ப்போம். இப்போ இதை வச்சு சப் குரூப் கவுண்டிங் போகும். இப்போது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், ஆர்டர் 1ல் என்ன வரும்? ஐடென்டிட்டி மட்டும் தான் வரும். ஸோ ஒரே ஒரு சப் குரூப் தான்.
ஆர்டர் 2ல 2ங்கிறது ப்ரைம் நம்பர் தானே, 2ங்கிறது ப்ரைம் நம்பர். ஸோ ஆர்டர் 2ல எந்த ஒரு சப்குரூப்பும் இஸ் ஐசோமார்பிக் டு செட் 2க்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஆர்டர் 2ல எத்தனை சப்குரூப்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா? எப்படி கவுண்ட் பண்ணலாம்? இப்போ அது நம்பர் ஆஃப் subgroups or cyclic subgroups of order 2 அது எத்தனை இருக்குன்னா, இப்போ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சைக்ளிக் சப்குரூப் கவுண்டிங் என்னது, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 2, நம்பர் ஆஃப், ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். சைக்ளிக் சப்குரூப் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சைக்ளிக் சப்குரூப் தான் நமக்கு பிரச்சனை பண்ணோம். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நான் சைக்ளிக் சப்குரூப் கேட்டாலும் ஈஸியாக அந்த யூஸ் பண்ணி போட்டுடலாம். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 பை ஆய்லர் பை ஃபங்க்ஷன் பை ஆஃப் 2. இப்போ ஆர்டர் 2 எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் பார்த்தோம். ஆர்டர் 2 வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? ஸோ இதெல்லாம் ஆர்டர் 2 தானே. இது 1 2 3 இந்த எலமெண்ட்ஸ் ஆர்டர் 1 2 3 4 5 6 7 8 9 எலமெண்ட்ஸ். இப்போ இங்கே 9 இது வந்து எவ்வளோ வரும்? பை ஆஃப் 2னா ஒன்று மட்டும் தானே வரும். அப்போ தேர் ஆர் 9 சப்குரூப்ஸ் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் சைக்ளிக் சப்குரூப் ஆஃப் ஆர்டர் 2 வந்து 9 இருக்கும். அது என்னன்னா தே ஆர் ஃபஸ்ட் அந்த இது 1 2 சைக்கிளை வச்சு எழுதிடலாம். ஆல் த 2 சைக்கிள்ஸ் 1 2 1 3 1 4 அப்புறம் நம்பர் 2 2 3 2 4 அப்புறம் 3 4 வந்துருச்சா பாருங்க. 1 2 3 4 5 6 வந்துருச்சு. ரைட். அடுத்து வந்து இந்த பேட்டர்ன் 1 2 3 4 1 2 3 4 அப்புறம் 1 3 2 4. ஸோ இதுக்கு நோட்டேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். எடுத்தனா சப்குரூப் ஜென்ரேட்டட் பைன்னு சொல்லி சப்செட்னு சொல்லியிருக்கேன்னா. அடுத்து வந்து 1 4 2 3. அதாவது இது ரெண்டு டிசைன் சைக்கிள்ஸ் கம்யூட் ஆகும். அதனால் மாற்றி போட்டாலும் தப்பு இருக்காது. ஓகேங்களா? ரெண்டும் ஒன்று தான். மாற்றி போட்டாலும் சேம் தான். டிசைன் சைக்கிள்ஸ் இன் எஸ்என் இஸ் கம்யூட்டேட்டிவ்னு படிச்சிருக்கிறோம். ஓகே. அப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 சப் குரூப்ஸ் வந்துட்டு ஆர்டர் 2ல். இப்போ ஆர்டர் 3ல் எத்தனை இருக்குன்னா, இப்போ ஆர்டர் 3ல் இருக்க எல்லா சப் குரூப்பும் ஐசோமார்பிக் டு செட் 3க்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அது என்னென்னா நம்பர் ஆஃப் சப்குரூப். இது ப்ரைம்னால சைக்ளிக் சப்குரூப்பும் சப்குரூப்பும் ஒன்று தான். நம்பர் ஆஃப் சைக்ளிக் சப்குரூப் ஆஃப் ஆர்டர் 3 வழக்கம் போல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 by 3. ஆர்டர் 3ல் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் பாருங்கள். இருக்கும் 1 2 3 8 எலமெண்ட்ஸ் இருக்குமா? 8 பை இது என்ன வரும்? 2 வரும். அப்போ 4 வரும். ஓகேங்களா? இப்போ ஆர்டர் வந்து சப்குரூப் ஆர்டர் வந்து 3ல் 4 சப்குரூப்ஸ் இருக்கும். அது என்னென்னா தே ஆர் ஓகே இந்த மாதிரி வருமா 1 2 3. ஓகே. இதில் யாரெல்லாம் வருவாங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த டெஃபினிஷன் என்னது? 1 2 3ன்னு போட்டு பவர் n போட்டு n பிலாங்ஸ் டு இன்டிஜர்னு போட்டிருப்போமா? ஓகேங்களா? சப் குரூப் ஜென்ரேட்டட் பை செட் இப்படி தான் எழுதியிருப்போம். அப்போ என்ன வரும்னா என்னுக்கு 0 போடும் ஐடென்டிட்டி 1 2 3. நெக்ஸ்ட்டு இதோட இன்வர்ஸ் -1 பை இன்வர்ஸ். இதோட இன்வர்ஸ் என்னது? 3 2 1. 3 2 1 1 3 2 சேம். கரெக்டா? ஓகே ரைட். அப்போ அதனால் 1 3 2வும் சேம் தான். ஓகேங்களா? அப்போது ரெண்டு சப் குரூப்பும் சேமாக வந்துடும். அப்போ அது இப்போ 4ல் 2 ஜோடி வந்துருச்சு. அதே மாதிரி நான் 2 ஜோடி சேர்க்கணும். அதே மாதிரி 1 1 2 3 1 2 4 1 2 4 என்ன வரும்? அதே மாதிரி 1 2 4 பவர் n பிலாங்ஸ் டு இன்டிஜர்.
இப்போ எண்ணுக்கு 0 கொடுக்கும்போது ஐடென்டிட்டி, எண்ணுக்கு 1 கொடுக்கும்போது 1 2 4, எண்ணுக்கு -1 கொடுத்தா இன்வர்ஸ் 4 1 2. 4 1 2வும் 1 2 4 சேம் தான். 4 1 2வும் சாரி 4 2 1 4 2 1 ரிவர்ஸில் தான் 1 1 அதில் மாற்றி போட்டுருவீங்க. சரி 1 ஆமாம் ரைட்டா 3 2 1 ரிவர்ஸில் எழுதுவோம். 4 2 1 4 2 1ம் 1 4 2 சேம். அப்போ இது இந்த சப் குரூப்பும் சேமாக தான் இருக்கும் 1 4 2 சரிங்களா. அப்போ 2 ஆச்சு. அடுத்து யார் 1 3 4 1 3 4 1 3 4க்கு அதே மாதிரி 1 3 4 n பிலாங்ஸ் டு இன்டிஜர் போட்டோம்னா 0 போட்டால் ஐடென்டிட்டி 1 3 4 இதோட இன்வர்ஸ் வந்து 4 3 1 4 3 1ம் 1 4 3 சேம். இந்த சப் குரூப்பும் 1 4 3ங்கிற சப் குரூப்பும் ஈக்குவல். அடுத்து 2 3 4 2 3 4 இப்போ 2 3 4 n பிலாங்ஸ் டு இன்டிஜர். ஸோ அந்த கவுண்டிங் ப்ராசஸ் மட்டும் கேட்டால் இதோட நிப்பாட்டிக்கோங்க. என்னென்ன சப் குரூப்பும் தேவையில்லை உங்களுக்காக. ஸோ என்ன எலமெண்ட்ஸ் இருக்குங்க நான் உங்களுக்காக எழுதியிருக்கிறேன் ஓகேங்களா. ஸோ என்னென்னு கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு எத்தனை கவுண்டிங் ப்ராசஸ் தான் கேட்பாங்க. அப்போ E 2 3 4 4 3 2 4 3 2வும் 2 4 3 ஈக்குவல். அதனால் இது வந்து 2 4 3 இருக்கும் ஓகேங்களா. அப்போ எத்தனை சப் குரூப் இருக்குது 1 2 3 4 சப் குரூப் இருக்குது ஆஃப் ஆர்டர் 3ல்.